மகாபாரதத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்தபோது உத்தராயண காலம் வரட்டும்னு காத்திருந்தார். உத்தராயண காலமும் வருது. ஆனால் அவர் உயிர் போகல. ஆன்மா அவர் உடலை விட்டு மோட்சம் அடைய காத்திருக்கு. கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பெரும் கருணையினால் வியாச பகவான் வருகிறார். வியாசர்தான் பீஷ்மருக்கு இந்த ரத சப்தமி வழிபாட்டை சொல்லி தருகிறார். சூரியனுக்கு உகந்த எருக்கன் இலையை வியாசர் பீஷ்மருடைய உடலில் அலங்கரிக்கிறார். இதன் பெயர் அங்கபத்ரன். அங்கங்களை புனிதப்படுத்துவதால் இதற்கு அங்கபத்ரன் என்று பெயர். பின்பு ஆதித்ய பகவானிடம் பீஷ்மர் வேண்டுகிறார், உன்னுடைய வெப்பத்தினால் என் உடலை தகிக்க வேண்டிய வெப்பத்தை எனக்கு கொடு என்று பீஷ்மர் மோட்சத்தை வேண்டி இருந்ததுதான் இந்த ரத சப்தமி. மீண்டும் ஆன்மீக வழி.